நான் தாமதமா வந்துட்டேன், ஆனா உன்னை மறந்ததில்ல. மீனாட்சி, இத்தனை ஆண்டுகள் கழிச்சும் உன் சிரிப்பு இன்னும் என் மனசுல அப்படியே இருக்கு. ராமா, 30 வருஷம் ஆன பிறகும் நீ அவளை மறக்கலையா? நான் தாமதமா வந்துட்டேன், ஆனா உன்னை மறந்ததில்ல. மறக்க முயற்சி பண்ண, ஆனா முதல் காதல மனசு எப்பவும் விட மாட்டேங்கிறதே. அவளை கண்டுபிடிச்சா என்ன சொல்ல போற? நான் தாமதமா வந்துட்டேன், ஆனா உன்னை மறந்ததில்லைன்னு சொல்லணும். மீனாட்சி, நான் உன்னை ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். ராமலிங்கம், அவளை தேடி அலைந்த அந்த பயணம் அவருக்கு வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை உணர்த்தியது. சங்கனாபுரம் கிராமம், பழவூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்த 2 இதயங்கள், ராமலிங்கமும் மீனாட்சியும். இந்த கணக்கை யார் போடுவீங்க? நான் போடுறேன் சார். ரொம்ப நல்லா படிக்கிற ராமலிங்கம். இதோ உன்னோட பென்சில். நன்றி. கபடி கபடி கபடி. ஜெயிச்சிட்டோம்! வெற்றி! டேய், பாடலை கேக்குறியா இல்ல பாடுறவங்களே பாக்குறியா? மீனாட்சி, எல்லாம் உங்க ஆதரவு தான் ராமலிங்கம். முதல் பரிசு வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராமலிங்கம், ஒரு பாட்டு படியேன். டியூஷனுக்கு போற வழியில ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்டா இருக்கும். ஏலேலங்கிளியே, என்னை தாளாட்டும் இசையே, உன்னை பாடாத நாள் நாடாத நாள் இல்லையே. உன்னை தாளாட்டும் இசையே, உன்னை பாடாத நாள் இல்லையே. பூவாடை வீசும் இளம் பூங்காற்று பேசும் பொன்னான நேரம் இதுதானே. ஏலேலங்கிளியே, என்னை தாளாட்டும் இசையே, உன்னை பாடாத நாள் இல்லையே. அடிக்கண்ணம்மா, காலம் இதுதானே. மீனாட்சி, சீக்கிரம் வா, மாதவன் சார் வருதுக்குள்ள. நாம டியூஷனுக்கு போவோம். டேய், போதும். இன்னைக்கு இந்த A+ முடிக்காம யாரும் இந்த பெஞ்சை விட்டு எழும்ப கூடாது. என் பொண்டாட்டி கூட என்ன நம்பி 500 ரூபாய் ஃபீஸ் வாங்குறான்னு நம்பிட்டு இருக்கா. சார், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க சார். இது எனக்கு தெரியும் சார். எங்க தாத்தா காலத்துல இருந்து எங்க குடும்பத்துல எல்லாரும் போட்டு தான் சார் பெரிய ஆளானாங்க. ஆமா, உங்க தாத்தா ராக்கெட் விட்டாரு. உங்க அப்பா A+B போட்டு தான் கரண்ட் கண்டுபிடிச்சாரு. நீ மட்டும் ஏன்டா இன்னும் இங்க உட்காந்து பெஞ்ச தேய்ச்சிட்டு இருக்க? மீனாட்சி, நீ சும்மா இருமா, நீயாவது படிக்கிற புள்ள. ராமலிங்கம், சொல்லு, எலபி விளக்கம் என்ன? சார் சார், அப்ப அந்த ரூமுக்குள்ள லைட் இல்லையா சார்? அதான் 2AB இருட்டுல தெரியலையா? டேய், யாரா நீங்க? நீ சாப்பிடறத தவிர வேற ஏதாவது யோசிச்சிருக்கியாடா வாழ்க்கையில? யோசிச்சேன் சார். நேத்து நைட்டு ஃபுல்லா யோசிச்சேன் சார். ஏங்கிறது பிரியாணி, பிங்கிறது தயிர் வெங்காயம். ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி சேர்த்து சாப்பிட்டாதான் சார் 2ABங்கிற ஏப்பம் வரும் சார். சார், அவன் சொல்றது 100% கரெக்ட் சார். நேத்து அவன் அப்படி சாப்பிட்டு தான் 2ABங்கிற ஏப்ப நேரமா விட்டான் சார். ஐயோ சார், இவனுங்க கூட உட்காந்தா எனக்கு கணக்கு வராது சார். சரி, என் பொறுமையை டெஸ்ட் பண்ணாதீங்க. மீனாட்சி, நீ சொல்லு, அவனுங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லு. டேய் மண்டூஸ், கேளுங்கடா. A² நீ, B² நான். நாம 2 பேரும் தனித்தனியா இருந்தா அவ்வளவுதான். ஆனா நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு குரூப் ஸ்டடி பண்ணா நடுவுல வர்ற அந்த 2AB, புரியுதா? ஓ, அப்போ நீயும் நானும் சேர்ந்தா அரியர்னு சொல்ற. இரு, இதுக்கு நான் ஒரு கவிதை சொல்றேன். B². சேர்ந்தா வருது 2ABன்னு தொல்ல. மீனாட்சி, என்னை பார்த்தாலே மாதவன் சாருக்கு வருது கொல்ல. டேய், கவிதையா? உனக்கு எதுக்குடா டியூஷனு? நீ போய் பூ வியாபாரம் பண்றா. சார் சார், இருட்டு சார். இப்போ A+B என்னாச்சு சார்? ராமலிங்கம், உண்மையிலேயே நீதானா? இல்ல இது என் கனவா? இது கனவாக இருந்தாலும் உன் அருகில் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் எனக்கு நிஜம். நீ சிரிக்கும்போது என் மனசுல இருந்த எல்லா கவலையும் மறைஞ்சு போகுது.
உன் சிரிப்பு தான் என் உலகத்தையே அழகாக்குது மீனா. எப்போதும் இப்படியே என்னோட கையை பிடிச்சிக்கிட்டு இருப்பியா? கனவுல மட்டும் இல்லை, வாழ்க்கை முழுக்க உன் பக்கத்திலேயே இருக்கணும்னு தான் என் ஆசை. இந்த கனவு முடிஞ்சிடக்கூடாதுன்னு தோணுது. கனவு முடிஞ்சாலும் உன் நினைவில் நான் என்றும் இருப்பேன். ஆனா அந்த சில நிமிடங்கள் என் வாழ்க்கையிலேயே அழகான தருணம். டேய் மீனாட்சி, உன் கனவுல கூட நான் தான் இருக்கணும். நீ வேறு யாரையும் நினைத்தாலும் தொலைச்சு போடுவேன். ஐயோ ஐயோ, கனவுல சுரேஷா? ஐயா, என்ன தம்பி முருகேசா, எப்படி இருக்க? அண்ணே, நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்ன குறை? எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. நம்ம பணிகன் தோட்டத்துக்கு யாராவது குளிக்கணும்னாலும் கால் கழுவணும்னாலும் முதல்ல எங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணும். பெர்மிஷன் கேட்டு வந்தா மரியாதை கிடைக்கும், மீறி வந்தா பதில் கிடைக்கும். நம்ம அமைதியை பலவீனம்னு யாரும் நினைக்கக்கூடாது. அண்ணே, உங்க ஒரு பார்வை போதும், யாருக்கு என்ன செய்யணும்னு எல்லாருக்கும் புரிஞ்சிடும். இந்த தோட்டத்தில் யார் காலடி எடுத்து வைக்கணும், யார் திரும்பி போகணும்னு முடிவு பண்ணுறது நான் தான். நம்ம பேரை கேட்டாலே இனிமே எல்லாரும் ஒரு அடி தள்ளி நின்று பேசுவாங்க. தம்பி முருகேசா, நம்ம மீனாட்சிக்கும் அந்த ராமலிங்கத்தும் என்ன கனெக்ஷன்ரா? இந்த கண்ணனும் சங்கரும் அவங்களுக்கு மாமா வேலை பார்க்குறாங்களோ? ஆமாண்ணே, டியூஷனில் ஏதோ கிசு கிசு கேள்விப்பட்டேண்ணே. சரிடா தம்பி முருகேசா, அப்போ வா போவோம். முக்கு கடைக்கு எவனாவது மாட்டுவான். சரிண்ணே, அப்போ அந்த புல்லட் எடு, போவோம். இங்கே டீ ரொம்ப அருமையாக இருக்கு, இதுக்கு ஈடே இல்லை. அத்தானோ, மீனாட்சியும் ராமலிங்கமும் பற்றி ஏதாவது செய்தி இருக்கா? மாப்பிள முருகேஷ், அந்த கோஷ்டி ஸ்கூல் பரீட்சை எழுதி முடிச்சுட்டு சைக்கிளில் டபுள்ஸாக போயிருக்காங்க. நம்ம கண்ணை ஏமாத்திட்டு காதல் சுத்துறாங்களா? வா தம்பி முருகேசா, இன்னைக்கு அவங்கள கண்டுபிடிக்காம நான் திரும்ப மாட்டேன். ராமலிங்கம், யாரோ நம்ம பின்னாடி வர்ற மாதிரி இருக்கு. பயப்படாத மீனா, உண்மையான காதலுக்கு பயம் இருக்காது. நீ என் கூட இருக்கிற வரைக்கும் எந்த புயலும் நம்ம பிரிக்க முடியும். டேய், எல்லாரும் ஓடி ஒழிங்கடா. சுரேஷும் முருகே. என்னடா தம்பி முருகேசா, இன்னைக்கு ஊர்ல ரெக்கார்ட் டான்ஸ் இருக்காமே? ஆமாண்ணே, இன்னைக்கு ராத்திரி 7 மணிக்கு சடையக்கன் வேப்பமூடு சந்தையில கொண்டாட்டம் தான். இப்ப மணி 6:45. இன்னும் 1/4 மணி நேரத்துல ரெக்கார்ட் டான்ஸ் ஸ்டார்ட் ஆயிரும்னே. எடுறா தம்பி முருகேசா. அண்ணே, இன்னைக்கு கூட்டம் ரொம்ப அலமோதுது. ஓ மை காட். ஏய் பாருங்கண்ணா. தம்பி முருகேசா, இந்த ராமராஜன் கோஷ்டியும் டி ராஜேந்தர் கோஷ்டியும் இன்னும் வர காணோம். அவங்க வந்தாதான் சூடு பிடிக்கும் சாட்டம். தம்பி முருகேசா, கூட்டத்துல மீனாட்சியும் ராமலிங்கமும் தெரியறாங்களான்னு பாருடா. அண்ணே, மீனாட்சியும் ராமலிங்கையும் நம்மளை கண்டு ஓடுறாங்க. பிடிங்கடா அவங்கள, இணைக்கு ஒரு கை பார்க்கணும்டா. அண்ணே, இந்த சுரேஷ் எங்க காதலுக்கு எதிரா நிக்கிறானே. எங்களுக்கு நீங்க தானே தோண, எங்களை பிரிச்சிடுவானே, காப்பாத்துங்க. என் குடிசைக்குள்ள வந்துட்டா அவங்க என் பிள்ளைங்க. இனி அவங்கள தொட என் பொணத்தை தாண்டி தான் போகணும். கத்தி எடுத்தா ரவுடி இல்லடா, காதலுக்காக கத்தி எடுக்கிறவன் தான் ஆம்பளை.
டேய் காம்பளி முருகா, உனக்கு நான் கூடிய சீக்கிரம் நாள் குறிக்கிறேன்டா. அண்ணா பாய். முருகா, என்னடா இந்த நேரத்துல? நான் மீனாட்சியை பாதுகாக்க தவறிட்டேன். இங்க சுரேஷ்னு ஒருத்தன் அவன் மீனாடி சுத்துறான். என்னடா சொன்ன? என் தங்கச்சிய என் மீனாட்சிய தூக்குவானா? அவ யாருன்னு அவனுக்கு தெரியலையா? அவனுக்கு தெரியாதுண்ணா, அவன் உன் தங்கச்சின்னு. தெரியாதுல்ல, இனி தெரியும். டேய் காம்பளி முருகா, மும்பைல என் பேரை கேட்டாலே எல்லோரும் நடுங்குவானுங்க. என் தங்கச்சி கண்ணில் தண்ணி வர காரணமானவன் உயிரோட இருக்க கூடாது. டேய், நான் மும்பைல சம்பாதிச்ச பணம் பேரு எல்லாம் எதுக்குடா? என் தங்கச்சி மீனாட்சி சந்தோஷத்துக்கு தான். நீ ஒன்னும் பேசாத, போன வைடா. ஏய் சுரேஷ், நீ தொட்டது வெறும் பொண்ணு இல்லடா, மும்பை அண்ணா பாயோட தங்கச்சி. டேய் தம்பிங்களா, சீக்கிரம் கிளம்புங்கடா, உங்களுக்கு வேலை வந்துருச்சு. சுரேஷ் அண்ணா பாய் மும்பைல இருந்து கிளம்பிட்டாராம். அவர் ஊருக்கு வந்துட்டா நம்மள போட்டு தள்ளிடுவாராம். தம்பி முருகேசா, பதறாதடா, வரட்டும்டா அந்த அண்ணா பாய். என்னடா தம்பி முருகேசா? தம்பி, இதுக்கெல்லாம் இந்த அண்ணன் பயப்பட மாட்டான். தைரியமா இருடா, தைரியமா இருடா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடா முருகா. நான் மீனாட்சியை உண்மையா லவ் பண்றேன்டா. நான் மீனாட்சியோ அந்த ராமலிங்கத்தை லவ் பண்றேன். அந்த அண்ணாபாய் ஆளுங்க நம்மள போட்டு தள்ள பிளான் போடுறானுங்க. என்ன பண்ணலாம்? ஏய் அண்ணன், என்ன பேசுற? நான் இருக்கேன்ல. நீ எங்க இருக்கியோ அங்கதான் நானும் இருப்பேன். நீ அழுதா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. தம்பி முருகேசா, நம்ம அத்தான் ரவுடி சுப்பையா கிட்ட உதவி கேட்கலாம் தம்பி. நம்ம சுப்பையா அத்தான் எங்க இருப்பாரு இப்போ? சுரேஷ் அண்ணே, சுப்பையா தான் இப்போ அவரு பரம்பலம் குளத்துல குளிச்சுக்கிட்டு இருப்பாரு. டேய் ராமலிங்கம், மீனாட்சி நில். டேய் ராமலிங்கம், மீனாட்சி நில்லுங்க. டேய் ராமலிங்கம், மீனாட்சி நில்லுங்க. டேய் ராமலிங்கம், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்த? நீ மீனாட்சி கூட சுத்துவாடா? டேய் சுரேஷ், ப்ளீஸ் ராமலிங்கத்தை விட்டுட்டு ராமலிங்கத்தை ஒன்னும் செய்யாத. ராமலிங்கத்தை ஒன்னும் செய்யாத. நம்ம ராக் ஸ்டார் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.